மதுவனம்னு ஒரு சின்ன அழகான தோட்டம். அந்த தோட்டம் சுக்ரீவனுடைய தோட்டம். ரொம்ப நல்லா இருக்குமா, இந்திரனுடைய தோட்டமாட்டம் நல்லா இருக்கும். இனிமே மாம்பழம், பலாப்பழம், தென்னை மரம், வாழை மரம் ஒன்றும் மிச்சம் இல்லை. அப்படியே தேனா கொட்டுமா, சலசலத்து நதிகள்லாம் ஓடுமா, குளமாக இருக்குமா, எங்கே பார்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருக்கிற ஒன்று ததிமுகன்னு ஒருத்தன். அவன் இவனுக்கு மாமா, சுக்ரீவனுக்கு மாமா. அவனைத்தான் அங்கே காவலுக்கு போட்டிருக்கான். ஒருத்தர் ஒரு இலைய பறிச்சா கூட கொன்னுடுவான் சுக்ரீவன் அவனை. அந்த அளவு உயிர் அவனுக்கு அந்த தோட்டம். போகிற வழியில் அந்த தோட்டம் இருந்தது. எல்லா குரங்குகளும் இது ரொம்ப நன்னா இருக்கே, ஒரு தரம் குரங்குகள் நாமெல்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டு போகலாமான்னு. தோட்டத்துக்குள்ளே குரங்கு கூட்டமாக வேற நுழைஞ்சா என்ன ஆகும்? ஒரு குரங்கு நுழைஞ்சாலே தாங்காது. இது இன்னும் இத்தனை குரங்குகள் நுழைய போகிறது. அதுகளாக ஒரே சந்தோஷத்தில் வேற இருக்குது. சீதையை பார்த்துட்டோம், வந்த காரியம் முடிஞ்சது. ஹனுமானை பார்த்தது. அவர் தான் எப்பவுமே இந்த நல்ல வயசான வாத்தியார். ஒரு குழந்தைய ஒன்றும் பண்ண விட மாட்டார். பெரம்பையே வச்சுட்டு ஒன்றும் பண்ணாதே. நமக்கு ஹனுமானை பார்த்தாலே அப்படி தானே தோணும். ஒரு குரங்கு எப்படி அப்படி இப்படி ஆட்டம் போடுமோ அதை போல் அனுமார் அடிங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ஏதோ மற்ற குரங்குகள்லாம் பண்ணும் சுவாமி, எங்கள் ஆஞ்சநேயர் அப்படிலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவர் அப்படியே தான் இருப்பார்னால் இந்த சர்க்கம் மட்டும் கொஞ்சம் மாறுதல். அவருக்கும் ரொம்ப ஆனந்தம். சரி, குரங்குகள்லாம் கேட்குறா, உள்ளே போங்கோனால் ஒன்று தேனையாக குடிக்கிறது, கள்ளையாக குடிக்கிறது, வாழைப்பழத்தெல்லாம் துவம்சம் பண்ணுறது, இருக்கிற பலாமரத்தெல்லாம் தீத்துடுத்து. ததிமுகன் எதிர்த்து உதைப்பேன்னா ஹனுமானே முட்டியால் ஓங்கி விட்டு அவன் கீழே விழுந்தான். விழுந்த அடிபட்ட வேகத்தில் இங்கிருந்து போய் சுக்ரீவன் காலில் போய் விழுந்தான். சுக்ரீவா, உன் உயிரினும் மேலான தோட்டம் துவம்சம், தோட்டமே போச்சுன்னா. அடுத்த நிமிஷம் ஒரே கோவம் ஒரு சுக்ரீவனுக்குனால் உட்காண்டிருந்தோம். பக்கத்தில் லக்ஷ்மணன் இருந்தான். தன்னுடைய நீண்ட வாலை எடுத்து பின்னாடி இருக்கிற பாறையில் ஓங்கி அரைஞ்சான். குரங்குகளுக்கு சந்தோஷம் மிகுந்தால் வாலை எடுத்து பாறையில் அடிக்கும். அதை போல பண்ணார். லக்ஷ்மணனுக்கு என்ன, உனக்கு பிடிச்ச தோட்டம் போயிடுத்துன்னா உனக்கு என்ன சந்தோஷம்னால், சீதை பார்க்கப்பட்டு விட்டாள்னா சுக்ரீவன். எப்படி கண்டுபிடிச்சே? செய்தியே சொல்லலைன்னால், நான் 1 மாதத்துக்கு கெடு கொடுத்துருக்கேன். அதை தாண்டி இன்னும் தைரியமாக தோட்டத்தையும் அழிச்சுட்டு அதை எங்கிட்ட வேற சொல்லணும்னால் நிஜமாக இவ போன காரியத்தை முடிச்சிருக்கான்னு தான் அர்த்தம்.